வணக்கம் நண்பர்களே. நம் எல்லோருக்கும் பிடித்த சுவையான உருளைக்கிழங்கு பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை சாப்பிட்டால் எடை கூடிவிடும் என்ற பயம் பலருக்கும் உண்டு. ஆனால் அதை சரியாக சமைத்து சாப்பிட்டால் அது தரும் நன்மைகள் ஏராளம். உருளைக்கிழங்கின் முக்கிய ஆரோக்கிய ரகசியங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். உருளைக்கிழங்கில் உள்ள சத்துக்கள். உருளைக்கிழங்கு ஒரு சத்தான உணவு. இதில் முக்கியமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது வாழைப்பழத்தை விட அதிகமாக உள்ளது. நார்ச்சத்து செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. வைட்டமின் B6 மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு அவசியம். கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை கொடுக்கிறது. உருளைக்கிழங்கில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன. இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க இது துணை புரிகிறது. இதில் இருக்கும் நார்ச்சத்து உங்கள் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபடவும் இது பயனுள்ளதாக இருக்கும். இரவு உணவில் வேக வைத்த அல்லது சுட்ட உருளைக்கிழங்கை அளவோடு எடுத்துக்கொள்வது அதில் உள்ள பொட்டாசியம் காரணமாக உங்கள் தூக்க சுழற்சியை மேம்படுத்த உதவும். உருளைக்கிழங்கை தவறாமல் உணவில் சேர்ப்பது அல்லது பச்சையாக அரைத்து முகத்தில் பூசுவது தோலில் உள்ள சுருக்கங்கள் மற்றும் அழுக்குகளை நீக்கி சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இது அமெரிக்காவில் ஒரு இயற்கையான வைத்தியமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உருளைக்கிழங்கு சாப்பிடுவதால் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது. ஆனால் அதை எண்ணெயில் பொரித்து வறுவலாக சாப்பிடும்போது அல்லது சிப்ஸுகளாக சாப்பிடும்போது தான் அதிக எண்ணெய் மற்றும் கொழுப்பு உடலில் சேர்கிறது. ஆரோக்கியமான நன்மைகளை பெற உருளைக்கிழங்கை வேக வைத்து சுட்டு அல்லது சூப் செய்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. அளவோடு சரியான முறையில் சமைத்து சாப்பிட்டால் உருளைக்கிழங்கு ஒரு அற்புதமான ஆரோக்கிய உணவு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து கொள்ளவும். உருளைக்கிழங்கை நீங்கள் எப்படி சமைத்து சாப்பிட விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.